இது வந்து இரு சார்பக எண்களின் மீசிமா 505. ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்களா, x into y is equal to LCM into HCF. இப்போ இரு சார்பக எண்களின் மீசிமானா LCM 5005. ஒரு எண் 65, ஒரு எண் 65, மற்றொரு எண் கேட்குறாங்க. சார் என்ன சார் HCF கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இரு சார்பக எண்களின் மீசிமா. இப்போ இதுல என்ன அர்த்தம்னா, இரு சார்பக எண்களின் HCF வந்து எப்பயுமே ஒண்ணுன்றது தான் இதோட ஒரு இது ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. இரு சார்பக எண்களின் HCF வந்து எப்பயுமே ஒண்ணா இருக்கும். பாருங்களேன், the LCM of two co-prime number is 5005. If one of the number is 65, then find the other number. சரிங்களா? அப்ப HCF எப்பயுமே 2 co-prime நம்பரோட HCF எப்பயுமே ஒன்று தான். சரிங்களா? HCF of 2 co-prime number is always 1 அப்படின்ற பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும். அப்ப இதுதான் இங்க ஹிட்டன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒய்ங்கிறது வந்து 5005 டிவைடட் பை 65. இப்போ இதை வந்து ஜஸ்ட் நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 5 பண்ணலாம், 4×5 மிச்சம் 1, 3×5 15. இப்போ 4×5 001. சார் இப்போ 1001 டிவைடட் பை 13 வந்துருச்சு. இதை நான் எப்படி வந்து அடிச்சு போடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13 இருக்கு, மேலே எனக்கு 1 வரணும். சரியா? அப்போ நான் எந்த நம்பரால பெருக்குன்னா எனக்கு 1 வரும். இந்த 3 எந்த நம்பரால பெருக்குன்னா எனக்கு 1 வரும் அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்போ என்ன படிக்கணும் அப்படின்னா, 7ஆல பெருக்குனா மட்டும்தான் 1 வரும். 7 3 21. சரிங்களா? 7 3 21 அப்படின்னு சொல்லிட்டு 1ன்றது இப்படி வரும். அப்புறம் ஒரு 791 அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ இந்த வர நம்பர்லாம் பார்க்காதீங்க. கடைசியா 1ன்றது 7ஆல பெருக்குனா தான் 1 வருது அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த கடைசி நம்பர் வந்து ஆப்ஷன் ABCD. ஏன்னா அடிச்சு போடுறதா அடிச்சு போடலாம், 13 இப்போ அடிச்சு போடலாம். இப்போ ஆப்ஷன் ஏபிசியில் எந்த நம்பர் 7ல முடியுது? இப்போ பாருங்க, 17, 27, 57, 77 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இதெல்லாம் வந்து 7ல முடியுது. ஆனா இந்த மாதிரி எல்லாமே 7ல முடியுற மாதிரி நம்ம டிஎம்ஜியில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த நம்பர் 7ல முடியுது அப்படின்றத பாருங்க, பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். சார் எல்லாமே 7ல முடிஞ்சிச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாலும், இப்போ 13 7ஆ ஏதாவது ஒன்று போட்டு பாருங்க. பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப லோவா எடுக்காதீங்க, ரொம்ப ஹையா எடுக்காதீங்க, மீடியமா எடுங்க. இப்போ நான் 5 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 7 3 21, மிச்சம் 2, 1 7 7 9. சரிங்களா? இப்போ இப்படி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 5 3 15, மிச்சம் 1, 1 5 6. இப்போ 1 14, மிச்சம் 1 741 தான் வருது. எனக்கு வந்து 1001 வரணும். அப்போ இதை விட நான் அதிகமாக தான் போகணும். இப்போ அதிகமாக போகணுமா? ஏன் மிட் எடுக்க சொல்றேன்னா, எடுத்து கம்மியான நம்பர் இருந்துச்சுன்னா அதை விட அதிகமான நம்பர் போங்க, அதிகமாக இருந்துச்சுன்னா அதை விட கம்மியான நம்பர் வச்சு எடுத்து பாருங்க, அவ்வளோதான். இப்போ 1377. ஏன்னா நீங்கள் இப்படி அடிச்சு போகிறத விட இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 91 வருதா, அதுக்கப்புறம் திருப்பி 91 தான் வரும். ஏன்னா அதே தானே, திருப்பி 7 தானே போடுறீங்க. 21 மிச்சம் 1 வரும், 91. இப்போ 1 10 மிச்சம் 1 வரும் 10. ஸோ 1001. அப்போ 77 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஒன்று என்னன்னா, ஜஸ்ட் இந்த ஒன்னால எது வருது அப்படின்ற பாருங்க. அப்போ கடைசி 7ல முடியணும். உங்களோட ஆன்சர் 7ல முடியணும். ஏன்னா 7ஆல பெருக்குனா தான் இது வருதுன்றது. அப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறத எடுத்து போட்டு பாருங்க. நானும் என்ன பண்ணுவேன்னா, அதாவது எப்பயுமே ஸ்டக் ஆகி இருக்கப்போ, இந்த மாதிரி அடிச்சு போய் நிற்கிறப்போ நீங்கள் வந்து விட்டுட்டே வந்துடாதீங்க. வேற என்னென்னலாம் வழி இருக்குன்னு யூஸ் பாருங்க. கீழே இப்போ அடிச்சு போட்டால் இது வரணும். அப்போ கீழே இருக்க ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று 13ஆல பெருக்குனா மேலே இருக்குது வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 இதையும் போட்டு பெருக்குங்க. அப்படி இல்லைன்னா டானா வைத்தர் போட்டுருங்க. வழக்கம் போல 13ஆல இப்போ 100ன்னு எடுத்துட்டு எத்தனை தடவை 10 தடவை போட்டால் 130ன்னு வந்துடும். அப்போ 8 தடவை 7 தடவை, அப்போ 7 தடவை வரும். அதுக்கப்புறம் அகைன் 7 தடவை போட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இது சிம்பிள் தான். LCM HCF ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCFக்கு 1 போடணுன்றது. ரெண்டாவது வந்து அடிச்சு போடுறது தான். அடிச்சு போடுறது தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. இந்த கணக்கு ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க. LCM HCF பொறுத்தவரைக்கும் அந்த 8 பாயிண்ட் தாங்க. அந்த 8 பாயிண்ட் தவிர மற்ற எல்லாமே நீங்க அடிச்சு போடுறதுல தான் இருக்கு. நீங்க அடிச்சு போடுங்க, ஆன்சர் கண்டிப்பா வரும். ஒருவேளை ஆன்சர் இல்லைன்னா எங்கேயாவது அடிச்சு போடுற மிஸ்டேக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இங்கேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். எக்ஸாம்ல போனோம்னா அந்த மிஸ்டேக்ல விட மாட்டேன். ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. இதை பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ இதை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இரட்டை எண்களின் காண HCF. சரிங்களா? HCF
இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் HCF வந்து எப்பயுமே 2 தாங்க இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு 2 எடுத்துங்க, 4, 6. ஏன்னா இது வந்து 2ஆம் வகைப்பட கண்டிப்பாக வகுப்படும். 2ஆம் வகைப்பட வகுத்தோன்னு என்ன ஆகும் தெரியுங்களா? 2 4 32 அடுத்தடுத்த நம்பர் வந்துடும். எந்த ஒரு அடுத்தடுத்த இரட்டை எண்களை எடுத்து அதை 2ஆல் வகுத்த பின்னாடி கீழே இருக்கிறது வந்து அடுத்தடுத்த எண்ணா வந்துடும். அடுத்தடுத்த எண்ணோட வந்து ஒரே நம்பரால் வகுக்க முடியாது. அடுத்தடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரே நம்பரால் வகுக்கவே முடியாது. அதனால இந்த 2ஆலேயே நின்றும். எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க, 8, 10 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்த இரட்டை எண்றப்ப கண்டிப்பா 2ஆல வகுப்படும். 4 2 8, 5 2 10. இங்க கீழே வர நம்பர் வந்து அடுத்தடுத்த எண் ஆயிரும். மேல இருக்கிறது அடுத்தடுத்த இரட்டை எண்ணா இருக்குது, கீழே அடுத்தடுத்த எண்ணா ஆயிரும். அதனால வந்து இது வந்து எப்பயுமே 2 தான். ஸோ அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா வந்து இதா இருக்கும். The HCF of 2 successive even number is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சக்சசிவ் ஈவன் நம்பர்ன்றப்போ 4, 6 இந்த மாதிரி எந்த ஒரு ஈவன் நம்பர் நீங்கள் எடுத்தாலும் சக்சசிவ் ஈவன் நம்பர் எடுத்துட்டு அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். 2, 3. ஸோ அந்த சக்சசிவ் டிவைட் பண்ண பின்னாடி கீழே வந்து சக்சசிவ் நம்பர் ஆயிரும். சக்சசிவ் ஈவன் நம்பர் இருந்தது சக்சசிவ் நம்பர்னு ஆயிரும். எந்த சக்சசிவ் நம்பராலையும் நம்ம எந்த சக்சசிவ் நம்பரை எந்த ஒரு காமன் நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே 2 தான் வந்து இதோட HCF. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மனசில் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னலாம் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம், சார்பக எண்ணோட HCF 1, அடுத்தடுத்த இரட்டை எண் ஈவன் நம்பர் அதோட HCF 2, அடுத்தடுத்த எண் அப்படின்றதா இரட்டை எண் கிடையாது, அடுத்தடுத்த எண் இருந்துச்சுன்னா அதோட HCF 1. சரிங்களா? வாங்க இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு, பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஹோம்ஒர்க் கணக்கு, LCM எப்படி சொல்றாங்க போட்டு பாருங்க. இப்போ பாருங்க, 57 உடன் டேஸ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு நீங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 57 69. ஆக்சுவலி இந்த கணக்கு நான் என்ன எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது வந்து இது இருக்கு இல்லையா, 2, 3, 4, 5 இதோட ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு நம்ம போடலாம். சொல்லுங்க. இப்போ பாருங்களேன், இதோட எல்சிஎம் என்ன அப்படின்றது பாருங்க. இது வந்து காமனாக அடிச்சு போடுறது 2ஆல் அடிச்சு போடலாம். 1 2 3 2 4 மிச்சம் 5. இப்போ இது வந்து அகைன் வந்து 1 2 3 இது இருக்கனால அதே நம்பர் தான் வரும். 3 2 5 அப்படின்றது வரும். இப்போ பாருங்க, இந்த நம்பர்லாம் எடுத்து பாருங்க. 2 10 2 6. ஸோ எத்தனை வருது? 60 வருது. ஓகேங்களா? இப்போ 60ங்கிறது தான் இந்த எல்லா நம்பராலையும் சரியாக வகுக்கக்கூடிய நம்பர். இப்போ சிறிய எண் அப்படின்றத வச்சு நீங்க இது ஒரு எல்சிஎம் கணக்கு அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த கணக்கு இந்த வகுக்கக்கூடிய அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 60ன்னு வருது. இப்போ பாருங்களேன், 57 இருக்கு நம்பர். 57ஓட எதை கூட்டுனா 60 வரும்? 3. அதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தான் எல்சிஎம் HCFலாம் கணக்கு இருக்கும். ஜஸ்ட் அந்த என்ன கணக்குன்னு கிளிக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த இதோட 57ஓட எதை கூட்டினா 60 வரும் அப்படின்றப்போ 3ன்றது போட்டுக்கலாம். இப்போ இந்த பாருங்க, சரியா தவறா என கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. 57 மற்றும் 69 ஆகியவை சார்பக எண்கள் அப்படின்றாங்க. சரிங்களா? 57 மற்றும் 69 ஆகியவை சார்பக எண்கள் அப்படின்றாங்க. சார்பக எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCF வந்து 1 வரணும். HCF வந்து 1 வரும். இப்போ இந்த பாருங்களேன், 57 69 இது எதால வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3ஆம் வகுப்பில் அடிப்போம் கண்டிப்பா. 7 3 6 3 9. அப்போ இது வந்து 3ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. 1 3 3 மிச்சம் 2 9 3 27. சரிங்களா? வகுப்படுது. அப்போ இது 7 3 6 3 3 9. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சார்பாக இது HCF வந்து 3 வருது. இங்கே HCF வந்து 3 வருது. அப்போ இது வந்து சார்பக எண் கிடையாது. சார்பக எண்ணா எப்பயுமே HCF வந்து 1 வரணும். அப்போ இது தவறா? அதுக்கப்புறம் இங்கே வாங்க, 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீபேக்கான HCF.
சரிங்களா? ஒன்று ஆகும்ன்றாங்க. இப்போ 17, 18ன்றது அடுத்தடுத்த எண். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த இதில் 3 பாயிண்ட்டு சார்பாக எண்ணோட HCF 1, அடுத்தடுத்த இரட்டை எண்களுக்கு வந்து 2, அடுத்தடுத்த எண்களுக்கு HCF வந்து 1 அப்படின்றது இங்கே பார்த்தோம். ஸோ கரெக்ட். ஏன்னா 17, 18ன்றது அடுத்தடுத்த எண். அதனால கண்டிப்பாக 2ஐயும் வகுக்கக்கூடிய எந்த நம்பர் இருக்காது. அதனால HCF மீபேக்காங்கிறது 1. அப்போ இது சரி. அதுக்கப்புறம் இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் அப்படின்றாங்க. இரு அடுத்தடுத்த எண்கள், ஏன்னா அடுத்தடுத்த எண்கள்ன்றது 17, 18. இதுவே எடுத்துக்கங்க 17, 18ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மீசிமா கேட்குறாங்க. இப்போ மீசிமா கண்டுபிடி பாருங்களேன். இது 2ஐயும் வகுக்கூடியதான் நம்பர் இருக்கா? இல்லை. 17 எடுப்பீங்க, ஒரு 17, 17, 18 அப்படியே இறக்குவீங்க. அதுக்கப்புறம் 18 எடுப்பீங்க, 1, ஒரு 18, 18 பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 17, 18 பெருக்குவீங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா எல்சிஎம் வந்து அந்த எண்களை பெருக்கிடணும், அவ்வளவுதான். ஏன்னா இரு அடுத்தடுத்த எண்களின் HCF 1, இரு அடுத்தடுத்த எண்களின் எல்சிஎம் வந்து அந்த எண்களை ரெண்டையும் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தியரி கணக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின்ஸ் சரியா தவற என கூறுக. இரு சார்பக எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமமாகும் அப்படின்றாங்க. இரு சார்பக எண்களின் மீசிமா எல்சிஎம் வந்து அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமமா இருக்காது கண்டிப்பா. சரிங்களா? அதுக்கப்புறம் இரு எண்களின் மீபே கா எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக அமையும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா அதனாலதான் அதுக்கு காரணின்ற பேரே வச்சிருக்காங்க. மீச்சிறு பொது வகுத்தி அல்லது மீச்சிறு பொது காரணி அப்படின்னு சொல்றது காரணமே அது என்னன்னா அந்த காரணியாக அமையுன்றதுனால தான். அதனால இந்த காரணின்ற வார்த்தை இருக்கும். இந்த காரணி மீபேக்கா அப்படின்றத வச்சு நீங்க வந்து அவற்றின் மீசிமாவின் காரணியாக அமையிருக்கும் அப்படின்றத வந்து இது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து சரி. இது வந்து தவறு தான். ஏன்னா சார்பகங்களின் வந்து மீசிமா அவ்விரங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்காது, பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே முன்னாடி கூட பார்த்தீங்க இல்லையா, பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குன்றது எல்சிஎம் கணக்கு. ஓகே, அடுத்து இங்கே பாருங்க, இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து பாகக்காணைப்படுத்தல் முறையில் ஃபேக்டரைசேஷன் முறையில் வந்து இதை வந்து HCF கண்டுபிடிச்சிடறாங்க மீபேக்கா. ஆனால் நீங்கள் வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனா முக்கியமே கிடையாது. நீங்கள் எந்த மெத்தட் அந்த மெத்தட் கணக்கில் வேணால் உங்களை குழப்பத்துக்கு கொடுப்பாங்க தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டானா மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. நிறைய கணக்கு இருக்குன்றதுக்காக இது பண்ணாதீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா கணக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது நடத்தியாச்சு. இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்காக நீங்கள் போட்டு பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து இதுவும் ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு தான், மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எதுக்காக இந்த கணக்கு இத்தனை கணக்கு சார் எல்லாமே போட்டு பார்க்கணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக போட்டு பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இந்த அடிச்சு போடுறப்ப மிஸ்டேக் வராதெல்லாம் குறையும். 2 ஆப்ஷன், ஒன்று அடிச்சு போடுறப்ப மிஸ்டேக் போடாமல் அடிச்சு போடணும். ரெண்டாவது வந்து ஒருவேளை மிஸ்டேக் வந்துட்டாலும் பயப்படாமல் திருப்பி அது எங்கே மிஸ்டேக் கொடுக்கணுன்ற கரெக்ட் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி வரணும். அதுதான் முக்கியம். இப்போ நான் வீடியோ நடத்திட்டு இருக்க கூட ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றப்ப திருப்பி அது எங்கே இருக்குது, ஏன்னா ஆன்சர் வந்து வரல அப்படின்றப்ப எங்கே இருக்குது அப்படின்றப்போ நம்ம திருப்பி போய் ரீவிசிட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு இது வர்றதுக்காக தான். இப்போ எல்சிஎம் HCF பொறுத்த அளவுக்கு இந்த 8 பாயிண்ட் தான். இந்த மாதிரி அடிச்சு போடுறது இதை மட்டும் தான் நம்ம இது பண்ண போகிறோம். சரிங்களா?